ம்ஹும். நீ என்ன சொன்னாலும் சரி, உன்னை இன்னைக்கு குத்தாம விட மாட்டேன். சிவகாமி, இன்னையோட உன் சோலி முடிஞ்சு. ஏ சாதக். ஆ அம்மா, குத்திட்டான் குத்திட்டான். என் உயிர் போயிடுச்சு. அவ்வளவுதான், நான் செத்துட்டேன். செத்து போயிட்டேன். யாராவது வாங்க. ஏய் சிவகாமி, சிவகாமி, என்ன ஆச்சு? வலி வலி, நான் செத்துட்டேன் வலி, நான் செத்துட்டேன். நீ எப்படி வலி என் கூட வந்த? நீயும் செத்துட்டியா? உன்னையும் அந்த மனுஷன் சதக் சதக்குன்னு குத்திட்டானா? என்ன சதக்கு சதக்குன்னு குத்தனானா? லூசு லூசு, உன் வாயில புளிய கரைச்சி ஊத்த. என்னடி பேச்சு பேசுற அறிவு இல்லாம? டி டியா? என்ன பார்த்தா டிங்கிற? உன்னை டி சொல்லாம டாவா சொல்லுவாங்க. போய் வாய கழுவு. கத்துற சத்தம் கேக்குதேன்னு வந்தேன். உன்னை போய் பார்க்க வந்தேன். பாத்தியா என்ன சொல்லணும்? அத்தர சத்தம். அப்பனா அவன் என்ன குத்தல, நான் சாகல. ஏ வலி 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 வலி. என்ன 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 என்ன? புடி புடி புடி, சீக்கிரம் போ, ஓடு ஓடு. ஓடு ஓடா? எதுக்கு ஓடணும்? யாரு பிடிக்கணும்? எங்க ஓட? ஐயோ பைத்தியம் பிடிச்ச கிறுக்கி, சீக்கிரம் போடி, அந்த மனுஷனை போய் புடி. மனுஷனை பிடிக்கவா? எந்த மனுஷன? ஐயோ ஓடிற போறான், போய் தொலைடி, போடி. போங்கிறா, ஓடு ஓடுங்கிறா, யாருன்னு சொல்லி தொலைய மாட்டேங்கிறாளே. நடுச்சாமத்துல யாரு போய் பிடிக்கன்னு தெரியலையே. ஐயோ, நடுச்சாமத்துலனா குணா தான் வந்திருப்பான். டே குணா, ஏ குணா. குணாவா? அவன் எதுக்கு வந்தான்? அவனை எதுக்கு இவ பிடிக்க போறா? ஐயோ அறிவு கட்டவ, கூறு கட்டவ. அடியே வள்ளி, குணாவை எதுக்கடி பிடிக்க போற? அவன் எங்க வந்திருக்கான்? ஏ வள்ளி, அந்த மனுஷனை பிடிச்சியா? மனுஷன் அப்படி பேய் எப்படின்னு சாமத்துல உயிரை வாங்குறாளே. என்னடி புலம்புற? வண்டியா வண்டியா, எங்க எங்க அவன்? எங்க அவனா? எவனும் அங்க இல்ல. நல்ல எருமச்சாணி மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு அவனை புடி இவனை புடிங்கிற. அங்க ஒருத்தனும் இல்ல. நான் கூட குணா இருப்பானாக்கும் நினைச்சேன். அவனும் இல்ல. சாமத்துல கத்தி செத்தவனை போய் புடி புடிங்கிற. அடியே அடியே, படுபாவி படுபாவி, சோத்த மூட்டை மக்களைய திங்கிறேல. அறிவு இருக்காடி கிறுக்கச்சி. எப்ப பாரு குணா குணான்ட்டு. இல்லாதவனை எதுக்கடி கூப்பிடுற? ஏய் ஏய் ஏய், இதெல்லாம் சரியில்லை. இல்லாதவனா? அவன் இருக்கிறனால தானே என்ன புடி புடின்னு சொன்ன. பாவன்னு நீ சொன்னையே, நான் பேயவே பிடிக்க போனேன். ஆனா நீ என்னையே திட்டுறியா? நீ எல்லாம் பாவம். நான் முழிச்சு வந்தேன் பத்தியா? என்ன சொல்லணும்? போ, எப்படியும் போ. இனி என்ன கூப்பிடாதா பாத்துக்கோ. பேய் பேயோட ஜாயிண்டா இருக்கட்டும் கண்டுக்காம போயிருக்கணும். பேய்க்கும் பேய்க்கும் சண்டை நினைச்சு வந்தேன் பாத்தியா? என்ன என்ன சொல்லணும்? பேய்க்கும் பேய்க்கும் சண்டையா? அடியே ஏண்டி என்ன கொல்ற? ஐயோ, அந்த மனுஷனை புடி புடின்னு சொன்னது என் புருஷனடி. என்ன ஓ புருஷனா? ஆமாண்டி. ஐயோ, இந்த கொடுமைய எங்க போய் சொல்லுவேன்? ஓம் புருஷனை நான் எதுக்கடி போய் பிடிக்கணும்? கூறு இருக்கிற மாதிரி பேசு, கூறு கட்டவளே. ஈஸ்வரா, ஏண்டி ஏன் தப்பு தப்பா புரிஞ்சு என்ன சாகடிக்கிற? நானே பயந்து கைகாலெல்லாம் நடுங்கி போய் எழுந்திருக்க கூட முடியாம உக்காந்துருக்கேன். என்ன போய் ஐயோ. அடியே, அந்த மனுஷன் வந்தாண்டி. எவ்வளோ பெரிய கத்தி வச்சிருந்தான் தெரியுமா? இதோ இவ்வளோ இவ்வளோ பெரிய கத்தி. அதை பார்த்து நான் கத்தி ஒரு செகண்ட்ல எவ்வளவு டென்ஷன் ஆக்கிட்டான் தெரியுமா? அவனை போய் புடினா. ஊரு கட்டவளே, என்னடி பேசி தொலைற? நேரம் அவன் தப்பிச்சு ஓடி இருப்பான். அட சிவகாமி, உனக்கு இதுதான் பிரச்சனையா? ஐயோ ஐயோ. எதுக்குடி இப்ப பல்ல காமிக்கிற? ஐயோ சிவகாமி, ஓ புருஷனோ இல்ல அந்த மனுஷனோ எவனும் இங்க வரல. வரலையா? வந்தாண்டி, கத்திய என் கழுத்துக்கு நேரம் வச்சு சதக்குன்னு குத்துனாண்டி. சதக்குன்னு குத்திட்டானா? ஆமா, பாரு என் கழுத்துல பாரு. என்ன ரத்தம் கொட்டுதா? அது இல்ல, ஆனா குத்துனானே. என்ன கனவா? கனவா? இல்லடி, நிஜத்துல நடக்கிற மாதிரியே இருந்தது. அந்த மனுஷன் அவ்வளோ ஆக்ரோஷமா வந்தான். வெட்டு மேல ஏறி முட்டிய போட்டு, உன்னை குத்தாம விட மாட்டேன், உன் சோலி முடிஞ்சு அப்படி இப்படின்னு டயலாக்லாம் தத்ரூபமா பேசினாண்டி. பேசிட்டு சதக்குன்னு குத்துனா. ஐயோ, என்னடி இப்படி ஒரு கண்கொள்ளா காட்சியை நான் பார்க்காம விட்டுட்டேனே. அடியே, பின்ன என்ன கனவு கண்டுட்டு ஊரைய கூட்டுற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? ஹேய், உன்னால பாதி தூக்கத்துல அறகுறையா எந்திரிச்சு ஓடி வந்தேன். என் முத்தா சொன்னான், இந்த லூசு கிறுக்கு மாதிரி கத்தும், தேவையில்லாம எந்திரிச்சு போகாதன்னு. இருந்தாலும் என் மனசு கேட்காம நீ கத்திரியேன்னு ஓடி வந்தேன் பாத்தியா? எனக்கு தேவை. கனவு கண்டு கத்துற மூஞ்ச பாரு. ஏன் சிவகாமி, நீ எல்லாம் கத்தியால குத்துறது கூட தேராத கேசு. ஒன்ன போய் ஐயோ, ஒன்ன போய் உன் புருஷன் கத்தியால குத்த வருவானா?
அந்த மனுஷன் என்ன உன்ன மாதிரி லூசு நினைச்சியா? ஒன்ன குத்திட்டு அவன் ஜெயில போய் கஷ்டப்பட? ஐயோ, இத கூட புரிஞ்சுக்காத மொக்கா இருக்க பாரு. போய் படுத்துவங்க. உன்னால 1 hour தூக்கம் போச்சு. அடியே, யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஏய் 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 ஏய், அப்படியே அப்படியே மண்டையில போட்டேனா? பேசின டைலாக்கே பேசிட்டு நான் யாருன்னு தெரியுமா, நாய்க்குட்டி யாருன்னு தெரியுமான்னு. இங்க பார், பேசாம தூங்கணும். சத்தம் கேட்க கூடாது. உனக்கு என்ன, வீட்டுல வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்காந்துட்டு இருப்ப, சாமம் போற முழிச்சு கத்திக்கிட்டு இருப்ப. நான் அப்படியா? காலைல எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் பார்க்க வேணாம்? இந்த காண்டாமிருகத்துக்கு சமைச்சு போட வேண்டாம்? ஏய், விடு விடு, அது ஒரு ஃப்ளோல வரும். போய் படுத்துவங்க. இல்ல திரும்பவும் கனவு வரும், இல்ல உன் புருஷன் வருவான் அப்படின்னு ஏதாவது பயந்தேனா குணாவை கூப்பிட்டு துணைக்கு வச்சுக்கோ. ஏய் எடியே, குணா குணான்னு என்ன புதக்குலையில பிடிச்சி தள்ளிடுவ போலையடி. என்ன பண்ண, அறியாத வயசுல ஆசைப்பட்டுட்டியே, சொல்லி கட்டாம இருக்க முடியுமா? சரி சரி, ஆபத்துக்கு தப்பு இல்ல. பேய் தானே, உன் துணைக்கு கூட கூப்பிட்டு வச்சுக்கோ. ஏன்னா உனக்குலாம் பேய் தான் செட் ஆகும். வரேன் சிவகாமி. பேயே வந்தாலும் பயந்து என்ன கூப்பிடாத. ஏன்னா எனக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம், புரியுதா? பக்கி பக்கி, வேலைக்கு வந்ததாவது உருப்படியா இருக்குன்னு பார்த்தா இது எல்லாத்துக்கும் மேல நமக்கு வர்றது பூரா வேணாதான். ஆனா நாம கண்டது கனவா? நிஜமாலே வந்து குத்தன மாதிரி இருந்ததே. ஐயோ, சரி, வந்தது வந்தது, நல்ல கனவா வரக்கூடாது. சாகர மாதிரியா கனவு காணணும். ஈஸ்வரா, சரி, அந்த நல்லி எலும்ப சொல்லணும். அவதான் சதக்கு சதக்குன்னு குத்துங்க குத்துங்கன்னு. அந்த நாயை நினைச்சேனா என்னமோ, கனவும் அதே மாதிரி வந்து தொலைஞ்சிருச்சு. இனி யாரையும் நினைக்க கூடாது. நம்ம நினைக்கிறதெல்லாம் அப்படியே சொர்க்கத்துல நம்ம மிதக்கிற மாதிரி நினைச்சுக்கணும். அப்பதான் கனவு அந்த மாதிரி வரும். ரொம்ப பயந்துட்டேன். தூக்க வருமான்னு தெரியலையே. வள்ளி எருமை வேற கேயி பெசாசு குணான்ட்டு போறா. நேரம் இவளுக்கு இந்த பேச்சுதான். என்னோட பிளாஷ்பேக்கு அழகான காதல் கதைன்னு சொல்லி தொலைச்சாலும் தொலைச்சேன். அன்னையில இருந்து எனக்கு கொன்னு எடுக்காங்க. குணா குணான்னு பேசி பேய் வர வந்து தொலைஞ்சிராம பேசாம பொத்தி படுத்துருவோம். என்ன இது, காத்தெல்லாம் பயங்கரமா வீசுற மாதிரி இருக்கு. சவுண்ட் எல்லாம் டிஃபரெண்டா இருக்கே. ஒருவேளை இந்த குணா வாரானோ? ஐயோ, யாரு யாருன்னு கேக்குறேன்ல. ஐயோ, அது போயிடு. அம்மா, சிவகாமி, யாரு? நான் தான் சிவகாமி. நான் தானா? இல்ல இல்ல, வராத, என் பக்கத்துல வராத. ஏ சிவகாமி, வராத, போயிடு. ஏய், கூமுட்டை. கூமுட்டையா? ஏ சிவகாமி லூசு. கூமுட்டை லூசு? இது அப்பனா வள்ளி நீயா? சிவகாமி, என்ன ஆச்சுமா? எதுக்கு அழுகுற? வள்ளி, அது அது கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பேய் வந்துச்சு. பேயா? பேய் வள்ளி, பேய். எங்க? இங்கதான், இங்க, இப்போ. ஓ சரி சரி. ஐயோ, நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? அடியே வள்ளி, நீதான் அப்பனா என்ன பயமுறுத்துனியா? ஐயய்ய, என்ன உன்னோட ஒரே தொந்தரவா போச்சு. இங்க பாரு, நீ இப்ப என்ன தொந்தரவு பண்ணிட்ட. அதனால நான் காலையில லேட்டா தான் எழுந்திருப்பேன். காஃபி வேணும், டீ வேணும், பூஸ்ட் வேணும், ஹார்லிக்ஸ் வேணும், ஏதாவது சொல்லி என்ன எழுப்புன. அவ்வளவுதான். இத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்புறம் பயப்படுறதா இருந்தாலும் சரி, அழுகிறதா இருந்தாலும் சரி, கத்துறதா இருந்தாலும் சரி, ஒரு ரூம்குள்ளே வச்சுக்கோ. சத்தத்தை வெளியே விடாத, புரியுதா? பேய் வந்த மாதிரி இருந்ததே. ஐயோ, இந்த வேலை வெட்டி இல்லாம வீட்டுல இருக்கிறது கண்டது கடிதத்தையும் யோசிக்க தோணுது. கெட்ட கனவு, இப்போ பேய் பெசாசனு. சை, இப்படியே வீட்டுக்குள்ள நாம இருக்கிறது நமக்கு செட்டே ஆகாது. நாளைக்கே அந்த சந்தோஷ் அம்மாவை பாக்குறோம். நம்ம பிசினஸ் என்ன பண்ணணுமோ அதை யோசிக்கிறோம். சும்மாவே இருந்தோம் சரிப்பட்டு வராது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் பயந்துகிட்டே இருக்க வேண்டியதா. விடிஞ்சதும் போறேன், புது லைஃப ஸ்டார்ட் பண்றேன். கண்டிப்பா இந்த தடவை நான் தோக்க மாட்டேன். ஜெயிச்சு காமிக்கிறேன். அனி, இன்னைக்கு உங்களுக்கு ஓகேவா? தூங்கி எழுந்ததும் பரவாயில்ல சாதனா. இப்போ வரைக்கும் ஒன்றும் தெரியல, நல்லா பசிச்சது. இதோ அத்தை பால் கொடுத்தாங்கல்ல, குடிக்கவும் செஞ்சுட்டேன். ஒன்றும் செய்யல, இனியும் ஒன்றும் செய்யாதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் செய்யாத நீ. ஒரு நாள் அப்படின்னா ஒரு நாள் இப்படி. இனி ஃபுல்லா ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா தான் இருக்கும். அப்புறம் அப்புறம் நிறைய கத்துக்கலாம், நிறைய அனுபவம் வரும், அப்புறம் பக்குவம் வரும்.
எல்லாமே அண்ணி இந்த காலகட்டத்துல நமக்கு கிடைக்கும். பாரா சாதனா, சூப்பர்மா, இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்க. அண்ணி நான் படிச்சதே இதுக்குதான், சயின்ஸ் அண்ணி. மெடிக்கலுக்கு படிக்கணும்னு தான் ஆசை. அதுங்கள என்னென்னமோ நடந்து எப்படி எப்படியோ போய் உயிரோட இருப்பேனாங்கிற நிலைமைக்கு வந்து இப்போ இப்படி ஒரு நிலைமையில இருக்கேன் அண்ணி. ஏய் சாதனா, ஓகே ஓகே, இத பத்தி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. பேசல. ஏய் இப்போ உனக்கு உடம்பு ஓகே தானே? இந்த வருஷம் காலேஜ் ஆரம்பிக்க முதல்ல நீயும் சேர்ந்து படி. மெடிக்கலுக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்ல, நீயும் படி. பாப்போம் அண்ணி, ஆர்வம் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் அண்ணாட்ட சொல்லுவோம். அண்ணாக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். உங்க அண்ணன் மாட்டேனா சொல்ல போறாரு. இத மட்டும் உங்க அண்ணன்ட்ட சொல்லி பாரு. அடுத்த நிமிஷம் காலேஜ் ஃபுல்லா விசாரிச்சு பெஸ்ட் காலேஜா தேடி உனக்கு ஃபர்ஸ்ட் அட்மிஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வந்துருவாங்க. தெரியும் அண்ணி. அண்ணா ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்காக ரெஸ்ட் எடுன்னு சொன்னாங்க. அதனால இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறம் பாப்போம். சரிம்மா, உங்க அண்ணாட்டையும் கேட்டுக்கலாம். ஆமா, அண்ணன் இன்னுமா தூங்குறான்? எப்பவும் அண்ணன் தானே ஃபர்ஸ்ட் எழுந்திருப்பா. ஆமாமா, ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல, தூங்கிட்டு இருக்காங்க. எனக்கு தூக்கம் வரலையா, எப்படியும் ரூம்ல இருந்தா உங்க அண்ணனை எழுப்பி விட்டுருவேன். எதுக்கு, பாவம் கொஞ்ச நேரம் தூங்கட்டுன்னு எழுந்து வந்துட்டேன். சரிதான் நீ. ஆமாமா. ஏய் வாசுகி. என்னங்க? குட் மார்னிங். குட் மார்னிங்ண்ணா. குட் மார்னிங்மா. என்ன 2 பேரும் சீக்கிரம் எழுந்த மாதிரி இருக்கு? ஆமாண்ணா, என்னன்னு தெரியல, தூக்கம் வரல. அதான் 2 பேரும் இங்க வந்து பேசிட்டு இருந்தோம். சரிதான். வாசுகி, உனக்குமா? ஆமாங்க. என்ன சாப்பிட்ட? பாருங்க, அத்தா அப்பதே ஆத்தி கொடுத்துட்டாங்க. ஓ சூப்பர். சரிண்ணா, நீயும் அண்ணியும் பேசிட்டு இருங்க. நான் அம்மாட்ட சொல்லி உனக்கு காஃபி வாங்கிட்டு வரேன். ஏய் இல்ல சாதனா, அண்ணே உள்ள வந்து குடிச்சுக்கிறேன். இருக்கட்டும்ண்ணா, நான் போய் கொண்டு வரேன், நீங்க பேசிட்டு இருங்க. வரேண்ணா. ஏய் ஓய், என்ன நேத்து ஐயோ அம்மான்னு கிடந்த, இன்னைக்கு என்ன முகம்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு? தெரியலையே, இன்னைக்கு என்னன்னு தெரியல, எனக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஒரு மாதிரி சந்தோஷமா ஃபீல் ஆகுது. ஓ, யார் வாரேன்னு சொல்லிருக்கா? அப்பாவா அம்மாவா? எப்படி திரு? ஏன் பொண்டாட்டி எது எதுக்கெல்லாம் சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு தெரியாதா? ஹோ, ஆமா. ஆனா சொல்லு, உன்னோட ஓவர் சந்தோஷத்தை பார்த்தா என்ன உங்க அப்பா வரேன் இருக்காங்களா? ஐயோ அழகு திரு. அப்பாதான் வரேன் இருக்காங்க. எப்படி கரெக்டா சொன்னேனா? எப்படிங்க? அதெல்லாம் ஒரு தனி திறமை எனக்கு இருக்கு. தனி திறமை பொண்டாட்டி கிட்ட மட்டும்தான். பொண்டாட்டி கிட்ட மட்டுமா? ஆமா. எப்படி சொல்ற? அது வந்து சொல்லவா? சொல்லு. என்ன நல்லா புரிஞ்சு வச்சது நீங்க மட்டும்தான். நான் சிரிக்கிறதுக்கு, அழுகிறதுக்கு, சோகமா இருக்கிறதுக்கு, என் கண் அசைவுல கூட என்ன நினைக்கிறேன், என்ன பண்ண போறேன், எதுக்காக இப்படி எல்லாம் பண்றேன் எல்லாத்தையும் சொல்லிடுவீங்க. அந்த அளவுக்கு என் மேல பாசம். கரெக்டா? உன்னை விட வேற யார புரிஞ்சு வச்சுக்க போறேன். சரி சரி, மாமா எப்போ வரேன் இருக்காங்க? காலையிலங்க ஆபீஸ் போறதுக்கு முன்னே என்ன பார்க்க வரேன் இருக்காங்க. நீங்க என்னங்க? அப்புறம் எங்க அம்மா எனக்கு சூடா இட்லியும் புளி துவையலும் பண்ணி தரேன் இருக்காங்க. அப்பா கொண்டு வருவாங்களே. இட்லிக்கு புளி துவையலா? இப்போ அப்படிதான் சாப்பிடணும் போல இருக்கு. ஆமா, இத தானே நேத்து அம்மா கிட்ட கேட்ட. ஆமா, அத்தை நேத்து நைட் வச்சு கொடுத்தாங்க. ஓய், அதுக்குள்ள இப்போவுமா? இது எங்க அம்மா வச்சு கொடுக்காங்கல்ல. சரிதான். என்னங்க, எனக்கு அத்தை பண்றது ரொம்ப பிடிக்கும். விரும்பி ஆசையா சாப்பிடுவேன். ஆனா அது என்னன்னு தெரியல, அம்மா எனக்காக வேகமா எழுந்து செஞ்சு அப்பாட்ட கொடுத்து வரேன்னு சொன்னதும் அது ஒரு சந்தோஷங்க. இல்லாம இருக்குமா? சரி ஓகே, வந்ததும் சாப்பிடு. மாமாவை கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ சொல்லு. வந்ததும் அப்படியே உட்காந்து பேசிட்டு இருக்காத. காஃபி டீ ஏதாவது போட்டு கொடு. சாப்பிட்டாங்களான்னு கேளு, சாப்பிடாட்டி சாப்பாடு வச்சு கொடு. சரிங்க, நீங்க சொன்னபடியே அப்பாவை கவனிச்சுக்கிறேன். ஓய், நிஜமாதான், கிண்டல்லாம் இல்ல. ஓகே ஓகே. ஆமா, இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்றீங்க? நீங்களும் வீட்ல தானே இருப்பீங்க. இல்லம்மா, நேத்தே 2 பேர் பேசணும்ல இன்னைக்கு கவிதா ஊருக்கு போறத பத்தி. ஆமாங்க, காலையில ஏர்போர்ட் போகணும்னு சொன்னீங்களே. குளிச்சுட்டு அப்படியே கிளம்புறேன். இப்ப போனாதான் கரெக்டா இருக்கும். வசுகி, இங்க இருந்து ஏர்போர்ட் போக 2 மணி நேரம் ஆகும். அவ்வளவு தூரம் நீ டிராவல் பண்ண கூடாதுன்னு தான் உன்னை வீட்டுல விட்டுட்டு போறேன். எதுவும் நினைச்சுக்காதமா, சீக்கிரம் வந்துடுறேன். என்னங்க, நீங்களே கூப்பிட்டாலே நான் வரமாட்டேன்னு தான் சொல்லுவேன். நீங்க போயிட்டு வாங்க. கவிதாவை ரொம்ப தைரியமா இருக்க சொல்லுங்க. அப்புறம் அங்க போனதும் அவங்க நம்பர்ல இருந்து கால் பண்ண சொல்லுங்க. இங்க திரும்ப வரமாத்திர ஒரு சாதனை பெண்ணா வரணும்னு சொல்லுங்க. கண்டிப்பாமா. சரி, பார்த்து போயிட்டு வர சொல்லுங்க. எல்லாத்தையும் நீ சொன்னேன்னு சொல்லிடுறேன். சரிங்க அண்ணா. சாதனா வாமா. இத வரேனா. உங்க தங்கச்சிக்கு சேட்டதான். ஏண்டி? நம்ம 2 பேரும் என்னமோ ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு வரா, பாத்தீங்களா? இல்ல, ஒரு நல்ல எண்ணத்துலதாமா. சப்போஸ் ஒருவேளை ஏதாவது நடந்துகிட்டு இருந்தா அதான். திரு, என்கிட்ட அடி வாங்கிடாத.
என் தங்கச்சி எப்பவும் கிரேட். குத்தம் சொல்லக்கூடாது, புரிஞ்சதா? ஆ ஏன் நாத்தனா, நான் அப்படிதான் சொல்லுவேன். என் தங்கச்சி அதை சொல்லாத இதை சொல்லாத நீங்க சொல்லக்கூடாது, புரிஞ்சதா? புரிந்தது வாசுகி. இனி இந்த அடியேன் எதுவும் சொல்ல மாட்டேன். அண்ணா, இந்தாண்ணா. தேங்க்ஸ்மா. இருக்கட்டும்ண்ணா, குடி. ம் அனி, பால் தானே குடிச்சீங்க, உங்களுக்கு டீ வேணுமா? ஆஹா இல்லம்மா, நீ சாப்பிடு. ம். என்னங்க சொல்லுங்க. 3 முகூர்த்த தேதி கொடுத்திருக்காங்க. நமக்கு எந்த தேதி வசதியோ அதுலயும் வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. சொல்லுங்க, எந்த தேதி சொல்லலாம்? இதுல என்னமா இருக்கு? கொடுத்த முத தேதியே வச்சுக்கலாம். நல்ல காரியம் வைக்க போறோம். அதை எதுக்கு அந்த தேதியிலையும் தள்ளி போட்டுக்கிட்டு? நானும் அதை தாங்க நினைச்சேன். இந்த மாசம் கடைசியில ஒரு தேதி சொன்னாங்கல்ல, அதுலயே வச்சுக்கலாம். சரிங்க. அம்மா ராணி, இந்த வாரத்திலே ஒரு முகூர்த்த தேதி சொல்லிருக்கீங்களே, அதான் 25ஆம் தேதி. அன்னைக்கே வச்சுக்கலாம். ஓ சூப்பர்க்கா. அக்கா, ஆனா அதுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. நீங்க அங்க ஊருக்கு போனோம், பொண்ணுக்கு நிச்சயப்பட்டு எடுக்கிறது எல்லாத்தையுமே பாத்துக்குவீங்களா? இதுல என்னமா இருக்கு? இன்னைக்கு நைட்டே கிளம்பிடுறோம். அங்க போய் இருந்துட்டு அப்படியே நிச்சயத்துக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிடுறோம். சூப்பர் அண்ணே. நீங்க இங்க ஊர்ல இருந்து அங்க போகணுமா? அதுக்காக தான் எங்க அக்கா 3 தேதியை சொல்லி எது உங்களுக்கு வசதியோ அதையே பாத்துக்க சொன்னாங்க. முத முகூர்த்தங்க மாத்திரம் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். இல்லையா, நிச்சயம் பண்ணிட்டா அடுத்து கல்யாணம் எப்படியோ இதே மாதிரி கை கூடி வருமத்துல டக்குன்னு வச்சுக்கலாம். அதான் எதுக்கு இதையும் தள்ளி போட்டுக்கிட்டு நாங்க இன்னைக்கே ஊர் கிளம்புறோம். தம்பி, அங்க உங்க அக்காவை மட்டும் மண்டபம் பிடிக்கிறது என்னென்ன பண்ணணுமோ சமையல் எல்லாத்தையும் பார்க்க சொல்லுங்க. நாங்க அங்க வந்து எவ்வளவு அமௌண்டோ அதை நாங்க கொடுத்துடுறோம். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லனே. அக்கா ஏற்கனவே சொன்னாங்க மண்டபம் சாப்பாடு எல்லாத்தையும் அவங்க பாத்துக்கிறதா. அதுக்கப்புறம் ஆகிற செலவுல பாதி ஷேர் பண்ணிக்கோங்க. சரியா, எங்களுக்கு ரொம்ப வசதியா போச்சு. வந்து பொண்ணுக்கு நிச்சயப்பட்டு எடுக்கிறது மட்டும்தான் எங்க வேலை. அத நாங்க எங்க மகனை கூட்டிட்டு போய் பாத்துக்கிறோம். சரிங்க அண்ணே. ரொம்ப சந்தோஷம். நாங்க எதிர்பார்க்கவே இல்ல நீங்க இப்படி வீடு தேடி வந்து எல்லாரும் அதுவும் குடும்பத்தோட கல்யாண விஷயம் பேச வருவீங்கன்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. எல்லாரும் இங்க இருந்து சாப்பிட்டு தான் போனோம். ஐயோ இல்லக்கா, நான் இன்னும் தோட்டத்துக்கு போனோம். நேத்தே வரதா இருந்தது. எங்க மலையில எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு எப்படின்னு தான் மலைச்சு போய் இருந்துட்டோம். இன்னைக்கு அதுக்காக தான் காலையிலேயே வந்தாச்சு. இனி இவங்க எல்லாத்தையும் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு நான் அப்படியே கிளம்பணும். இன்னொரு நாள் வந்து கண்டிப்பா சாப்பிடுறேன். அப்படியா? சரி இருங்க, டீ காஃபியாவது குடிச்சிட்டு போலாம். ராக்கு சொல்லாத, போ டீ காஃபி போட்டு கொண்டு வா. சரிங்க. ராக்கக்கா, என்னம்மா? டீ காஃபிலாம் அப்புறம் போட்டுக்கலாம். இன்னும் கல்யாண விஷயம் பேச வேண்டியிருக்கே. சங்கவி, இருங்க மாமா. கல்யாணம் பேச வந்துட்டு கேள்வி எல்லாம் கேட்காம இருந்தா எப்படி? ஏய், அடி வாங்க போற. அத்தை, நானா மாப்பிள்ளை வீட்ல இல்ல, அதுக்காக மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவை ஆட தெரியுமான்னு கேட்க போறேன். வேற என்னடி பேச போற? புரிங்க. சங்கவி, என்னம்மா? அது ஒண்ணு இல்ல ராக்கக்கா. எங்க வீட்டு பொண்ணா உங்க வீட்ல கட்டி கொடுக்க போறோம். பொண்ணுக்கு என்னென்ன செய்வீங்க? சங்கவி, உங்களுக்கு என்னம்மா? ஈஸியா பொண்ணை கட்டி கொடுத்து அனுப்பிடுவீங்க. ஆனா மாமியார் வீட்ல பொண்ணுங்களுக்கு என்னென்ன பண்ணுவாங்க, என்னென்ன போடுவாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாமா? சங்கவி, கரெக்டான கேள்வி. கேளு. நீயுமா? ஆமா அத்தை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? ராகவி, உங்களை கூட்டிட்டு வந்ததுக்கா? மாமா, நாங்க வந்ததே இதுக்காக தானே. ஆமா மாமா. ராக்கக்கா, நீங்க சொல்லுங்க. என்னதான் கட்டிக்கிட்டவனை நம்பி இந்த வீட்டுக்கு வந்தாலும் ஒரு பொண்ணு நல்லா வாழணும்னா அதுக்கு மாமியார் மாமனார் துணையும் வேணும். நீங்க எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்தா என்னலாம் பண்ணுவீங்க? எப்படி எல்லாம் கவனிச்சுக்குவீங்க? சொல்லுங்க. உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்தா என் பொண்ணு மாதிரி கவனிச்சுக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்யறேன். டெய்லி நான் தான் சமைச்சு கொடுப்பேன். டீ காஃபி போட்டு அவளை எழுப்பி விடுவேன். அப்புறம் இது மாதிரி நிறைய சொல்லலாம். என் வீட்ல ஒரு வேளை அவளை பார்க்க விட மாட்டேன். அப்படியெல்லாம் நான் சொல்லுவேன் மட்டும் எதிர்பார்க்காத. அப்புறமா என் மருமகளுக்கு எல்லா சுதந்திரமும் கொடுப்பேன். ஆனா எதை எப்படி செய்யணும், என்னென்ன பண்ணணும் எல்லாமும் சொல்லியும் கொடுப்பேன். அதுபடி நடந்துக்கலாட்டி திட்டவும் செய்வேன். திட்டுவீங்களா? ஆமா. உங்க வீட்டு பொண்ணு என் வீட்டுக்கு வந்துட்டா அவ என் வீட்டு மருமக. அவளை நான் தானே பார்த்து கவனிச்சுக்கணும். தெரியாததை சொல்லி கொடுக்கணும். அப்படியும் புரியலையா? திட்டிதான் எல்லாத்தையும் சொல்லணும். அக்கா, நிஜத்தை அப்படியே சொல்றீங்க. உண்மைதானையா? நான் ஏன் மருமகளை எப்பவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். என் வீட்டு மகா மாரியான்னு தெரியாது, நான் எங்க வீட்டுக்கு மகாராணி அவதான். போதும் ராக்காக்கா, நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. எங்க வீட்டு பொண்ணு இனிமேல் உங்க வீட்டு பொண்ணு, ஓகேவா? சரிம்மா. ராக்காக்கா, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க, 2 பேரும் அப்படித்தான். எனக்கு தெரியாதாமா? குழந்தையில இருந்து நான் பார்த்தது தானே. சரி ராக்காக்கா, நீங்க இன்னைக்கு நைட்டே ஊருக்கு கிளம்புங்க. நான் அக்காட்ட போன் பண்ணி எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்லிடுறேன். சரியா? சரி ராக்கு, டீ தண்ணி போட்டு கொண்டு வா. சரிங்க, நீங்க பேசிட்டு இருங்க. ம்
அப்புறம் கண்ணு என்கிட்ட ஏதாவது கேள்வி வச்சிருக்கியா? அண்ணே, கேள்வி உங்ககிட்ட கேட்டாலும் ஒண்ணுதான், ராக்கா காட்ட கேட்டாலும் ஒண்ணுதான். ஆ, அப்படியா? ஆமாண்ணே, ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே. ஆமா ஆமா, உண்மைதான். அதெல்லாம் நான் கரெக்டா சொல்லுவேனே. படிக்கிற பிள்ளைங்க தப்பா பேசுங்களா? எப்பவும் கரெக்டா இருக்குங்க. கேட்டுக்கோ வீரா, கரெக்டா பேசுங்களாம். கேட்டுட்டு தான் இருக்கே. ராக்கா அக்கா பேச்ச கேட்டுதான் அண்ணன் நடப்பாருன்னு அவ சொல்றா. அது அண்ணனுக்கு புரியாம ஆமாங்காரு. ஆமா வீரா. ஏ ராணி, சொல்லு வீரா. பாத்தியா, நம்ம கல்யாணம் முடிஞ்சதும் நம்மளையும் ஒரு பெரிய மனுஷனா மதிச்சு கல்யாணம்லாம் பேச அனுப்பியிருக்காங்க. ஆமா வீரா, ஆனா அது கல்யாணம் முடிச்சனாலலாம் இல்ல. இல்லையா? அப்படியா? ஆமா, என் வீரா மேல எப்பவுமே வச்ச மரியாதை. ஓ ஆமா வீரா. ராணி, உண்மைதான் வீரா. சரிதான். சரி சரி போதும். நம்ம ஊர்ல சும்மாவே மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுல இவ்வளவு பெரிய ஐஸ் கட்டியை நீ வச்சேனா ரொம்ப சளி பிடிச்சுக்கும். ஏய் வீரா. சரிம்மா, வீட்ல போய் பேசிக்கலாம் மீதிய. ராக்கா டீ கொண்டு வராங்க, குடிச்சிட்டு கிளம்புவோம். நானும் தோட்டத்துக்கு போனோம். சரி வீரா, இந்தாங்க எல்லாரும் டீ எடுத்துக்கோங்க. கொடுங்க ராக்காக்கா. என்ன சக்தி சொல்ற? சிவானிக்கு இது தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவா. பியூட்டிமா, நான் என்ன பண்றது? பெரியப்பா தான் சிவானிக்கு சஸ்பென்ஸா இருக்கட்டும்னு சொன்னாங்க. ஏய், இன்னைக்கு ஒரு நாள் தானே. நாளைக்கு காலையில எல்லாரும் ராம் வீட்டுக்கு போறோம். சிவானிக்கு நாளைக்கு கண்டிப்பா தெரியதான் போகுது. அவளுக்கு அது ஹாப்பி தானே. ஆமா. சரி, இதெல்லாம் ராம் கிட்ட சொல்லியாச்சா? இதோ இனிமேல் தான் போன் பண்ணி சொல்லணும். சக்தி, ராம் கிட்ட சொன்னா சிவானி கிட்ட சொன்ன மாதிரி ராம் உடனே சிவானி கிட்ட சொல்லிடுவான். என்ன பண்ணலாம்? சரி ஓகே, ராம் உங்க அண்ணன் தானே? ஆ, ஓய், உன்னோட அண்ணன் தானே? ஆமா. அப்பனா உன் அண்ணன் கிட்ட சொல்லு. என்னன்னு? சிவான் கிட்ட சொல்லாதானா சஸ்பென்ஸா வச்சுக்கோன்னு. ஐயோ, கேப்பானா? சரி ஓகே, சொல்லி பாக்குறேன். சரி சரி, போன் எடு, கால் பண்ணலாம். ரிங் போகுது, ரிங் போகுது. சக்தி, ஃபர்ஸ்ட் நீ பேசு. சரிம்மா. சக்தியா? சக்தி எதுக்கு நமக்கு கால் பண்றான்? என்னன்னு கேப்போம். ஹலோ சக்தி. பேசு பேசு. ராம். சொல்லு சக்தி. ராம், நீ நாளைக்கு ஃப்ரீயா? ஃப்ரீயாவா? ராம். சக்தி கேட்டுட்டு தான் இருக்கேன். சொல்லு சக்தி. நாளைக்கு எப்பவும் போல ஒர்க் இருக்கு. ஓ அப்படியா? இல்ல ராம், நாளைக்கு நாங்க எல்லாம் உங்க வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சோம். வீட்டுக்கா? ஆமா ராம், கல்யாண விஷயமா பேசலான்னு. பெரியப்பா பெரியம்மா திரு எல்லாம் வாரேன் இருக்காங்க. அதான் நீ நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீனா? இந்த விஷயத்த வீட்டுல பார்க்காம யாராவது ஆபீஸ் போவாங்களா? ஆனா உடனே ஃப்ரீன்னு சொல்லிடக்கூடாது. இத வாரேன். ராம். சக்தி, நாளைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ஆனா நோ ப்ராப்ளம். நீங்களாம் எப்போ வாரீங்கன்னு சொல்லுங்க, நான் வீட்லயே இருக்கேன். ஓ ஓகே ராம், ரொம்ப தேங்க்ஸ். காலையில ஒரு 10 மணிக்கு நாங்க எல்லாம் அங்க வந்துடுறோம். ஓ சரி சக்தி, நான் அப்பனா ஆபீஸ் போகாம வீட்ல வெயிட் பண்றேன். நீங்க வாங்க. ஓகே ராம். சொல்லு. ராம். ஸ்வேதா. சொல்லுமா தங்கச்சி. தங்கச்சி அழகாதான் இருக்கு. சொல்லுமா. ராம், நாங்கெல்லாம் நாளைக்கு உங்க வீட்டுக்கு வர்றது சிவானிக்கு தெரியாது. தெரியாதா? ஆமா ராம். ஏமா? ராம், அது வந்து எங்க மாமா சிவானிக்கு கொஞ்சம் சஸ்பென்ஸா இருக்கட்டும், அதனால நாளைக்கு போகும்போது சொல்லிக்கலாம்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? ஆமா ராம், அதனால நீயும் சிவானி கிட்ட சொல்லாத. சரிம்மா. ராமண்ணா. சொல்லுமா தங்கச்சி. இப்போ ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு சிவானி கிட்ட சொல்லக்கூடாது. அண்ணான்னு கூப்பிட்டு சொல்லிட்ட. தங்கச்சிக்காக இது கூட செய்ய மாட்டேனா? நான் சொல்ல மாட்டேன். ஓ சூப்பர் ராமண்ணா, தேங்க்யூ. சரிம்மா. சரி வச்சிட்டுமா? சக்தி ஓகேவா? சக்தி, ஆனாலும் நாளைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆமாமா, என் தங்கச்சிக்கு பிடிச்சது நடக்க போதுல. ஆமா சக்தி. ஏன் சக்தி, நாளைக்கு நாம எல்லாம் போறோம். சிவானியவும் கூட்டிட்டு போறதா இல்ல இங்க விட்டுட்டு போறதா? தெரியலையே, நாளைக்கு பெரியமா வரட்டும், கேட்டுக்கலாம். சரி சக்தி. சக்தி, நீ வாசுகியை பக்கம் கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டே போல. நாளைக்கு வாசுகி வருவாள? வாசுகி வராம எப்படி? திருவ கூட்டிட்டு வர சொல்லிருவோம். சரி சக்தி. சரி, ஆபீஸ் லேட் ஆகுது. போய் கிளம்பு. எப்படி? நீ என்ன குழந்தையா? சொல்லி கொடுக்கணுமா? சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, கொஞ்சம் எழுந்தா நல்லா இருக்கும். சாரி சக்தி, உன் மேலதான் உட்காந்துருக்கேங்கிறதே மறந்துருது. சரி எழுந்துக்கிறேன், நீ ஆபீஸ் கிளம்பு. சிவானி எழுந்துட்டாளா? எழுந்திருப்பான்னு நினைக்கிறேன், போய் பாக்குறேன். அவளையும் சீக்கிரம் குளிக்க சொல்றேன், நீயும் குளிச்சிட்டு வா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரிம்மா. நாளைக்கு சிவானி வீட்ல இருந்து எல்லாரும் வராங்களா?
நம்பவே முடியல. சிவானி, உனக்கு எனக்கும் சீக்கிரம் கல்யாணம் முடிய போகுது. ஆனா இதெல்லாம் என் வாழ்க்கையில இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வாழும் காலம் ஃபுல்லா நிஷா மட்டும்தான் நினைச்சேன். நிஷா, சாரிம்மா. உன்னை நினைச்ச இதயத்துல இன்னொருத்திய நினைச்சிட்டேன். அது எனக்காகவா நம்ம குழந்தைக்காகவான்னு தெரியல. ஆனா நினைச்சிட்டேன். எனக்கு தெரியும் நிஷா, நான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதா நீயும் சந்தோஷப்படுவேன்னு. இருந்தாலும் சாரிம்மா. ஆனா என் இதயத்துல நீ எப்பவுமே நீ இருக்க மொத்தல எப்படி இருந்தியோ அதே மாதிரி எப்பவும் இருப்ப. ராமு, பாட்டிமா, அபிக்குட்டி எங்க? உங்களை பார்க்க கீழே வந்தாலே பாட்டிமா. விளையாண்டுட்டு இருக்காயா? ஓ, என்ன பாட்டிமா மாடி ஏறி வந்திருக்கீங்க? அது உன் மக பண்ற வேலைதான். லட்டு மாவா? ஆமா ராமு, ஏதோ பால் இருக்காமே, அதை எடுத்துட்டு வா பாட்டிமா, எடுத்துட்டு வா பாட்டிமா. உட்கார விட மாட்டேங்கிறா ராமு. பால் வலிக்குதுடின்னு சொன்னா மாடி ஏறி இறங்குங்க பாட்டிமா, அப்பதான் சரியாகும்னு சொல்றா. அப்படியா சொல்றா? நீ வேற இதுக்கு மேலையும் சொல்லுவா. சரி, அவ பால் எங்க? எடுத்து கொடு, கொண்டு போய் கொடுக்கேன். இத நான் எடுத்துட்டு வரேன் பாட்டிமா. பாட்டிமா, சொல்லியா? சிவானியோட அண்ணன் ஃபோன் பண்ணா. என்னையா? நாளைக்கு நம்ம வீட்டுக்கு எல்லாரும் வராங்களாம் பாட்டிமா. ராமு, கல்யாணத்தை பத்தி பேசவா? ஆமா பாட்டிமா. என்னையா சொல்ற? நாளைக்கே வராங்களா? ஆமா பாட்டிமா. எத்தனை நாள் ஏக்கம் தெரியுமா? உனக்கு ஒரு நல்லது நடந்துராதானு? ராமு, நான் சொல்றத கேட்டுக்கோ. இனி பாரு, நீ மட்டும் இல்ல, உன் மகளும் சந்தோஷமா இருப்பா. ஏன்னா இவ்வளவு நாளா நிஷா நீ சந்தோஷமா இருக்கிறத பாக்கணும்னு தான் ஆசைப்பட்டிருப்பா. இனி பாரு, அவ ஆத்மா சந்தோஷப்படும். அதுல நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க. நல்லா இருப்பையா? கேட்டதும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சரி சரி, அந்த பால் எங்க? என் பேத்தி கூட நான் ஒரு விளையாட்டு விளையாடுறேன், அவ்வளவு எனர்ஜி மனசுக்கு வந்துருச்சு. எங்கயா? அங்கதான் பாட்டிமா இருக்கு. சரியா. ராம, சந்தோஷமா இரு. என் பேத்தி நிஷா எப்படியோ அதே மாதிரி தான் சிவானியும். முந்திதான் நிஷா நிஷான்னு அவளுக்காக கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு அவ்வளோ பேச்சு பேசிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்த. இனி அதெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இரு. ஏன்னா நான் சொல்றேன், என் பேத்தி நிஷா உன்னை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுவா. நீயும் சந்தோஷமா இரியா? சந்தோஷமா இரியா? இருப்பீங்க. பாட்டிமா, நீங்க சொல்றது உண்மைதான் பாட்டிமா. ஏன்னா அன்னைக்கு நிஷாவே வந்து என்கிட்ட இதத்தான் சொன்னா. ஏன் நிஷா எப்பவும் நான் சந்தோஷமா இருக்கிறதா பார்க்க ஆசைப்படுவா. சரி, லட்டுக்குட்டிய பார்த்துட்டு ஆபீஸ் கிளம்புவோம். அப்புறம் இந்த விஷயத்த சிவானி கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாம வாட்டுக்கு ஆர்வ கோளாறுல சொல்லிடக்கூடாது. ஞாபகமா இருக்கணும். ஏன்னா நம்ம தங்கச்சி இத சொல்லியிருக்கா. சிவானி, உன்னால எனக்கு ஒரு சொந்தம் மட்டும் இல்ல, ரொம்ப ஸ்பெஷலா ஒரு தங்கச்சியும் கிடைச்சிருக்கா. சிவானிய பார்க்காம ஆபீஸ் போக மனசு இல்ல. சரி, ஓகே, கிளம்பிட்டு நேத்து மாதிரி வெளியே போய் பாப்போம், நமக்காக வெயிட் பண்றாளான்னு. அம்மாடி, ரொம்ப கவனமா போயிட்டு வாமா. போய் நல்லா படி. டைம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பா ஃபோன் பண்ணுமா. சரிங்கப்பா. கவிதா, வேலை வேலைக்கு நல்லா சாப்பிடு. அங்க உள்ள சாப்பாடு எப்படி இருக்கோ, நீ என்னத்த சாப்பிட போறியோ தெரியல. மா, கவலைப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். டெய்லி உங்களுக்கு ஃபோன் பண்றேன். 2 வருஷம் தாமா, வேகமா போயிடும். சரிம்மா. இசக்கி, நல்ல பிள்ளை கிளம்ப முதல்ல அழுதுகிட்டு நாம தான் அவளுக்கு தைரியம் சொல்லி அனுப்பணும். உன்னால அவளும் அழுதுற போறா. இல்லங்க, இனிமேலாவது நம்ம கைக்குள்ள இருப்பான்னு நினைச்சேன். ஆனா இப்போ கைக்குள்ள இருந்து நம்மள மாதிரி வீட்டை காத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்க சொல்றியா? என் மவ சாதிக்க பிறந்தவ. போய் படிச்சுட்டு வரட்டும், நல்லா வருவா. சரிங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆளாத. பா, கவனமா இருங்கப்பா. அம்மாவையும் நல்லா பாத்துக்கோங்க. உங்களை விட்டுட்டு போறது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா வரும்போது உங்களோட என்னோட கனவை நினைவாக்கிட்டு வருவேன்ப்பா. அது எனக்கு தெரியும்டா. அப்பா பாத்துக்கிறேன். டேய் தங்கம், டெய்லி போன் மட்டும் பண்ணிரு. சரிப்பா. சார், கஷ்டப்படாதீங்க. 2 வருஷம் பார்த்து இருக்க போயிடும். நான் வரேன் சார், அப்பப்ப வீட்டுக்கு வரேன். நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு லேசா இருக்கும். சரியா தம்பி, நீ இவ்வளவு சொல்றதே போதும். திரு, உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே தெரியல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் திரு. உங்களால மட்டும்தான் நான் இப்ப இந்த அளவுக்கு வந்திருக்கேனா, அதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம் திரு. ரொம்ப தேங்க்ஸ். என்னங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு, நல்லா போய் படிச்சுட்டு வாங்க, அதுவே போதும். சரிங்க திரு. வாசுகியை நான் கேட்டேன்னு சொல்லுங்க. வாசுகியை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. அப்புறம் ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம், உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தா யோசிக்காதீங்க, எனக்கு கண்டிப்பா கால் பண்ணுங்க. அப்புறம் வாசுகி டெலிவரி டைம் எல்லா நேரமும் என்ன மறந்துடாதீங்க, எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பாங்க. எப்படி உங்ககிட்ட சொல்லாம, அப்புறம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் எங்களுக்கும் கால் பண்ணுங்க. வாசுகி சொல்ல சொன்னா. கண்டிப்பா திரு, எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வாசுகிக்கு கால் பண்ணி பேசுறேன். சரிங்க. சரி திரு, நான் கிளம்புறேன். அப்பா அம்மாவை வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்க.
நான் பாத்துக்கிறேன். நீங்க எதையும் நினைக்காதீங்க. நீங்க வர்ற வரைக்கும் அவங்க வீட்டு பையனா இருக்கேன். ஓகேவா? ரொம்ப சந்தோஷம் திரு. இப்ப நான் சந்தோஷமா போறேன். கவனமா போயிட்டு வாங்க. ஆ அப்பா. போயிட்டு வாடா. சரிங்கப்பா. அழாதம்மா. சரிடா கண்ணு, நான் அழல. பார்த்து போயிட்டு வா. சரிம்மா. வரேம்மா. அப்பா வரேன்ப்பா. இனி உங்களை விட்டு பிரியக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா வேற வழி இல்லாம போயிட்டு வரேன்ப்பா. கவிதா, கிளம்புறேன்ப்பா. நான் அழுகிறத உங்ககிட்ட காமிக்க மாட்டேன்ப்பா. என்னால நீங்களும் அழுவீங்க. கிளம்புறேன்ப்பா. அம்மாடி கவனமா போயிட்டு வாமா. சரிங்கப்பா. வரேம்மா. சரிடி கண்ணு. சார், சார் வாங்க சார். தம்பி, என் பிள்ளை நல்லபடியா போயிட்டு வந்துருவாள? உங்க பொண்ணு ரொம்ப தைரியமான பொண்ணு சார். கவலையே படாதீங்க. நல்லபடியா போயிட்டு வருவாங்க. வாங்க சார், போலாம். சாரியா இசக்கி, வாமா. சரிங்க. நமக்காக வெயிட் பண்ணுவா. ஆபீஸ் போகும்போது அப்படியே பார்த்துட்டு போலான்னு நினைச்சேன். மேடம் இன்னும் தூங்குறாங்க போல. சக்தி அப்பவே ஆபீஸ் போயிட்டான். கொஞ்ச நாள் நம்ம மேல அக்கறை இருந்தா நம்மள பார்க்க வரக்கூடாது. இதுல நாளைக்கு நம்ம கல்யாணத்தை பத்தி பேச வேற வராங்க. அந்த ஒரு சந்தோஷமான மனசோட வந்தா இங்க சிவானிய காணோம். லட்டுமா வேற அம்மா அம்மான்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. சரி ஓகே, ஆபீஸ்க்கு போய் ஃபோன் பண்ணலாம். லட்டு குட்டிய போய் பாப்பா. ஹே ராம். சிவானி. ஹே ராம். ஹாய் சிவானி. என்ன ஹாய்? ஏமா? காலையில இருந்து பார்க்கலையே. சரி ஓகே, இந்த பிள்ளை என்னதான் பண்ணுது? ஒரு கால் பண்ணலாம். கால் பண்ணி எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குமா? என்னம்மா? இல்ல இல்ல, சும்மா பார்க்கணும் போல இருக்கு. ஆபீஸ் போற டைம் கொஞ்சம் வெளியே வந்து நிக்கிறியா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா முந்தியாவது காலேஜ் போய்கிட்டு இருந்தேன். எப்படியாவது பஸ் ஸ்டாப் காலேஜ் எங்கேயாவது மீட் பண்ணுவோம். இப்ப அதெல்லாம் முடியாது. இப்ப விட்டுட்டா அடுத்த நைட்டு வீட்டுக்கு வர மொத்தலதான். அதுவும் ஒரு சில டைம் கிடைச்சா. இல்ல அதுவும் இல்ல. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் பொறுப்பா நடந்துக்கிறியாரா? சாரிமா. என்ன பண்ண, பொறுப்பு இல்லாம போச்சு. இனிமேலாவது பொறுப்பா வளர்த்துக்கோ. வளர்த்துக்கிறேன். சரி சொல்லு. என்ன சொல்லணும்? என் அபிக்குட்டி என்ன பண்றா? ஒன்னாதான் தேடிக்கிட்டு இருக்கா. ஓ சரி, நான் போய் பாக்குறேன். ஏய் ஓய். என்ன ராம்? என்ன போற? என் அபிக்குட்டிய பார்க்க போறேன். என்னதான் தேடிக்கிட்டு இருக்கான்னு சொன்னேல. உண்மைதாமா. அதுக்காக என்கிட்ட ஒரு சில வார்த்தை. உனக்கு தான் அக்கறை இல்லைல, பொறுப்பு இல்லைல. அதெல்லாம் வரட்டும், அப்புறம் உன்கிட்ட பேசிக்கிறேன். ஆமா ஆமா, அக்கறை பொறுப்பு எதுவுமே இல்லாம பார்த்தும் பார்க்காம சுத்திக்கிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் ஹேராம்னு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணி என்னை எவ்வளவு வம்பு இழுத்த. இப்பதான் கொஞ்சம் பொறுப்பா அக்கறையா ஓரளவுக்கு வந்துட்டேன். ஓரளவுக்கு. ஆமாமா. ஆனா அத நீ புரிஞ்சுக்காம என்ன அவாய்ட் பண்ற. ஓ இதுல என்ன சொல்ல வர? அது வந்து பொறுப்பெல்லாம் வந்துருச்சா? அப்பனா இப்போ நீ என்ன பார்க்கணும்னு நினைச்சியா? இல்ல நினைக்கல. நினைக்கலையா? ஓய், டெய்லி உன்னை பாத்திர மாட்டோமான் தான் பாரு. என் பைக்கை உங்க வீட்டை தாண்டி அங்க நிப்பாட்டிட்டு டெய்லி உங்க வீட்டை கிராஸ் பண்ணி நடந்து போறேன். இதுல இருந்தே தெரிய வேண்டாமா என்னோட அக்கறையா? ராம், இதுக்காக தான் பைக் அங்க நிப்பாட்டியா? ஐயோ ராம், இத உடனே ஸ்வேதாட்ட சொல்லணும். ஸ்வேதாட்ட சொல்ல போறியா? எதுக்குமா? ராம், நீ என் மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்க, பொறுப்பா இருக்கேன்னு ஸ்வேதாக்கு தெரிய வேணாமா? அப்பதான் அவ அப்படியே சக்தி அண்ணன்ட்ட சொல்லுவா. ஏன் சக்தி அண்ணன் ஏதாவது கொஞ்சம் நஞ்ச ஸ்டெப் எடுப்பான். உங்க அண்ணன் ஸ்டெப் எடுத்துட்டான். சொல்லு ராம், எங்க அண்ணன் ஏதாவது பேசுவான்ல? ஆமாமா, பேசுவான். சக்தி யாரு? MBBSல. ஹே ராம், இன்னும் அதை விடலையா? சரி, அப்புறம் சிவானி சொல்லு ராம். உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு ஒன்ன பிடிக்கும், அபிக்குட்டிய பிடிக்கும். ஏய், நான் அதை கேட்கல. உனக்கு ஏதாவது ரொம்ப பிடிச்சிருக்கும். அது ஏதாவது பொருளா இருக்கலாம், இல்ல உனக்கு சாப்பிட ஏதாவது பிடிச்சதா இருக்கலாம். அப்படி உனக்கு ரொம்ப பிடிச்சது ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்ல. ஏ ராம்,
என்ன திடீர்னு கேக்குற? சொல்லுமா. அது ராம், உண்மையை சொல்லணும்னா எனக்கு சின்ன சின்ன விஷயம் எதுனாலும் சரி எனக்கு பிடிச்சது நிறைய இருக்கு. ஆனா எதுவுமே எனக்கு நடந்ததில்ல. நீ ஏன் ராம் இப்ப கேக்குற? இனிமேல் எல்லாம் நடக்கும். இப்ப சொல்லு, உனக்கு ரொம்ப பிடிச்சது, நீ எதிர்பார்த்தது, ஏதாவது ஒண்ணு, ரொம்ப ஆசைப்பட்டது சொல்லு. அது சொல்லுமா. அது அது வந்து ராம், நான் சின்ன பிள்ளையில எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து என்னோட பிறந்த நாளை கொண்டாடினதே இல்ல. எனக்கு ஆசை ராம், ஒரு தடவையாவது வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணி அப்புறம் கேக்கெல்லாம் வாங்கி நான் கேக்க கட் பண்ணி அப்படி பிறந்த நாள் கொண்டாடணும்னு ஆசை. ஆனா அது எனக்கு இது வரைக்கும் நடந்ததில்ல. ராம், சிரிக்க கூடாது. இது ரொம்ப சில்லறத்தனமான ஆசைதான். இருந்தாலும் எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நடந்ததில்ல. மத்தவங்கள பார்க்கும் போது கொஞ்சம் ஏக்கமா இருக்கும். ஆனா இப்ப அப்படி இல்ல. நான் தான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன்ல, எனக்கு மெச்சூர் ஆயிடுச்சுல. இருந்தாலும் நீ கேட்டதும் எனக்கு டக்குன்னு இதுதான் ஞாபகம் வந்தது. என்ன ராம் அப்படி பாக்குற? ஒன்னும் இல்லம்மா. சரி ஓகே. இது மாதிரி உனக்கு என்னென்ன ஆசையோ, உனக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். நிஜமா? சரி ஓகே. ராம், உனக்கு லேட் ஆக போகுது. கிளம்பு கிளம்பு. என்னைய அபிக்குட்டி தேடுவா, நான் போய் பாக்குறேன். சரிம்மா. சிவானி, சிரிச்சுக்கிட்டு அழகா சொல்ற, ஆனா அது கேட்கும் போதுல கஷ்டமா இருக்குமா. உங்க அம்மா மேல அவ்வளோ கோபம் வருது. ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. இனி நான் பாத்துக்கிறேன். நீ எப்பவும் நீ உனக்கு எதுவும் கிடைக்கலன்னு ஒரு துளி ஏக்க வராம நான் பாத்துக்கிறேன்.